விஜயோட கேரியரில் கடந்த 10-15 வருஷத்தில் வந்த படங்கள்லாம் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனையோட தான் அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கும். ரிலீஸ் ஆகிறதுல டிலே ஆகிருக்கும். அது அவரோட கடைசி படத்துக்கும் நடந்துச்சு. பட் அவரோட கடைசி படம் ஒரு ஃபிட்டிங் ட்ரிபியூட் டு ஃபேர்வெல் அண்ட் விஜயா இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா கிச்சடி. இது ஜனநாயகன் ரிவ்யூ. மாஸ் ஹீரோக்களுக்கு படம் பண்ணுறது அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா மாஸ் ஹீரோ படங்கள் பண்ணுறப்போ மாஸ் ஹீரோ ஃபேன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஒரு கமர்ஷியலான ஜனரஞ்சகமான சினிமா பார்க்க வர ஆடியன்ஸையும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். இது ரெண்டுத்தையும் ஒரே அப்படியே சமமாக வந்து ஃபிட் பண்ணுறப்ப தான் பெரிய டேரக்டர்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் அப்படியே ஃபால்ட் ஆகிறாங்க, மிஸ் ஆகிறாங்க, ஸ்லிப் ஆகிறாங்க, சில சமயம் தொபுக்கடின்னு விட்டுருந்துடுறாங்க. வினோத்தோட கடைசி 2 படம் வலிமை அண்ட் துணிவு ரெண்டுமே அதே கேட்டகரி தான். அஜித்துக்கு வச்சு படம் பண்ணுறப்போ அவரோட ஃபேன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணுறப்போ பல இடங்கள்ல அந்த 2 படங்களுமே ஃபால்ட் ஆச்சு. ரிசல்ட் என்னன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கட் டு ஜனநாயகன் இங்கேயும் அதே தான் வினோத் பண்ணியிருக்கிறாரு. ஃபேர்வெல் டு விஜயா இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ். பட் ஒரு வினோத் படமாக இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக நோ அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். வினோத்துக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல அரசியல் ஐடியாலஜி எல்லாமே பேசணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் அது ஒரே படத்துலேயே ஓவர் ஸ்டஃபிங்காக சொல்லிடணும் அப்படின்றதுனால ஏகப்பட்ட விஷயங்களை இந்த படத்துக்குள்ளே அவர் வச்சிருக்கிறாரு. பகவந்த் கேசரியோட ரீமேக் தான் இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக தெரியும் இந்த படம். பகவந்த் கேசரியை நான் பார்த்ததில்லை, பட் அதனால் எனக்கு இந்த படம் புதுசாகவே இருந்துச்சு. பட் அங்கங்கே பார்த்த சீன்ஸ்லாம் இருக்கிறதுனால பகவந்த் கேசரி கொஞ்சம் வரைக்கும் தான் வந்திருக்கு. பகவந்த் கேசரியில் இருக்கிற அந்த ஆப்ரேஷன் ஃபீனிக்ஸ்னு ஒரு விஷயம் தான் அங்கே இருக்குது. ஸோ இங்கே அது ஓஎம் ஆப்ரேஷன் மெலுவா அப்படின்றாங்க. ஸோ அந்த ஆப்ரேஷன் மெலுவாக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் வச்சு ஆப்ரேஷன் மெலுவாக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்கள் ஃபுல்லாகவே வினோத்தோட க்ரியேட்டிவிட்டியில் ஒரு பெரிய ஆஃப்ரிக்கன் சிவில் வார், அதுக்கப்புறம் இண்டோ முஸ்லிம் கிறிஸ்டியன் ஐடியாலஜி, அதுக்கப்புறம் மாடர்ன் ட்ரோன் வார்ஃபேர், ரொபோட்டிக்ஸ் அப்படின்னு பயங்கரமான விஷயங்கள்லாம் வைக்கிறப்போ அது ஒரு ஜனரஞ்சகமான சாதாரணமான ஆடியன்ஸும் கொஞ்சம் டூ மச்சாக போயிடுச்சு ஒரு பாயிண்ட்டுக்கு பிறகு அப்படின்றது தான் உண்மை. அதில் இருக்கிற ஏதாவது 1-2 விஷயங்கள் மட்டும், ஒரு லஞ்சம், கோர் இன்ஸ்டிடியூஷன் கரப்ஷன், கரப்ட் ஆஃபீஸர்ஸ், இதை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டா இன்னமும் பெட்டராக ஈஸியாக இருந்திருக்குமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா இது தான் வந்து 90s சங்கர் அவரோட படங்கள் எல்லாத்துலேயுமே ரொம்ப ரொம்ப அசால்ட்டாக ஈஸியாக டீல் பண்ணியிருப்பார். தொடர்ச்சியாக சங்கர் படங்கள் ஹிட்டானது காரணமும் அதுதான். அது ஜென்டில்மேன் ஆகட்டும், முதல்வன், இந்தியன் ஆகட்டும், எல்லாரும் ஒரு நார்மல் காமன் மேன். அவன் இந்த சிஸ்டமோட கரப்ஷன் சிஸ்டம்னால பாதிக்கப்படுவான். அவன் என்ன முடிவெடுத்து எப்படி அந்த கரப்ட் ஆஃபீஸரை ரிவெஞ்ச் எடுக்கிறான் அப்படின்றது தான் என்னுடைய எல்லாருடைய கோர் லைனாக இருக்கும். அதுதான் இங்கேயும். பட் இங்கே வர்ற ஹீரோ வந்து காமன் மேன் கிடையாது. அவர் வந்து ஒரு மாஸ் ஹீரோ அப்படின்றதுனால அவரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். மாஸ் ஹீரோட ஃபேன்ஸு அந்த லெவலுக்கு சீன்ஸ் வச்சாகணும். இந்த பக்கம் இருக்கிற பிரச்சனைகளையும் இவர் லெவலுக்கு ஏற்ற மாதிரி வச்சாகணும். அப்படிங்கிறப்ப தான் பிரச்சனையாக ஆகுது இந்த படத்தில். பகவந்த் கேசரியோட அடாப்டேஷனுக்கு மேக்ஸிமம் வந்து ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அந்த செகண்ட் ஹாஃபில் வர்ற அது ஒரு மாதிரி என்னென்னவோலாம் வந்துருச்சே அப்படின்றப்ப ஒரு ஹப்பாடா அப்படின்ற மாதிரி ஆகிடும். பட் ஸ்டில் ஒரு விஜய் ஃபேனாக நிறைய இடத்துல இந்த படம் வந்து டிக் அடிச்சு தான் அடிக்குது. எல்லா இடத்துலையுமே அடிச்சிருது. விஜயோட ஓப்பனிங் இன்ட்ரோ சீன் ஆகட்டும், அதற்கு பிறகு வர ஃபைட்ஸ் ஆகட்டும், ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட், அதாவது தன்னோட விஷயத்தை நிறைவேற்றின ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு பொண்ணை காப்பாற்றுறதுக்காக தன்னோட ஒட்டுமொத்த லைஃபையுமே அந்த பொண்ணுக்காக ஒரு அப்பாவாக டெடிகேட் பண்ணுற அந்த ஹோல் சென்டிமெண்ட் வந்து எக்ஸ்ட்ராடினரியான ஒரு லைனு. அதை விஜய் ரொம்ப அநாயசமாக பண்ணுறாரு. அண்டு அவருக்கு இருக்கிற ஆக்ஷன் பிளாக்ஸ், ஒரு பெரிய இன்டர்வல் பிளாக் முடிஞ்சு அவருக்கு இருக்க ஃப்ளாஷ்பேக், அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வர்ற சீன்ஸு, இப்படி எல்லாமே அவருடைய மிகப்பெரிய அந்த மாஸ் ஹீரோ எலிவேஷனுக்கு பர்ஃபெக்டாக டிக் ஆகுது. அடுத்து மமிதா பைஜு ரொம்ப அநாயசமாக சூப்பராக பண்ணுறாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு மிலிட்ரியில் ஒரு ட்ரைனிங் சீனில் ஒரு விஷயம் நடக்கும். அது எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஹார்ட் டச்சிங் சீன் தான். அது எமோஷ்னலான சீன் ஆகட்டும் சரி, அதில் நடித்த எல்லாருமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. விஜய் ஒரு ஓரமாக இருந்து மமிதா பைஜு பேசுகிற ஒரு விஷயம் இருக்கும். மமிதா பைஜுக்கும் இன்னொருத்தருக்கும் நடக்கிற கான்வர்சேஷனும் எக்ஸ்ட்ராடினரி கான்வர்சேஷன். விஜய் அதுக்கப்புறம் பேசுகிற விஷயங்கள், பூஜா ஆக்டேட்டர் பேசுகிறதும் டெஃபினட்டாக ஒரு ஹார்ட் டச்சிங் சீன். இந்த படத்தில் இருக்கிற சில ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் சீன்ஸில் அந்த ஒரு சீன் அட்டகாசமான சீன். அதே போல் விஜய் வந்து மமிதா பைஜு கிட்ட தனியாக பேசுகிற ஒரு சீன், அந்த மிலிட்ரி அகாடமி ட்ரைனிங் சீனில்
போட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறப்போ அதற்காக போய் கெஞ்சுற சீன்ஸ் ஆகட்டும் சரி, அது எல்லாமே ஃபன்னி ப்ளஸ் எமோஷனல் அப்படி இப்படின்னு மாற்றி மாற்றி வரும். இது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். இது எல்லாத்துக்கும் பெர்ஃபெக்டாக அனிருத் வந்து வேற லெவலில் போட்டிருப்பாரு. விஜய் எங்கெல்லாம் வராரு, விஜய்க்கு கோவம் வருது அப்படின்னா ராப நம்ம பண்டா ஒத்தையில் நிற்கிற யமண்டா அப்படின்னு அந்த பாட்டை ஆல்ரெடி நம்ம எல்லாரும் டியூன் ஆகிட்டோம். அது படத்தில் இப்போ பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ இன்னும் பிரம்மாண்டமாக பயங்கர வைபாக பெருசாக இருக்குது. அதுக்கு பிறகு செகண்ட் ஹாஃப் தான் நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, எலெக்ஷன் கேம்பெயின் தான் இந்த படமே. கிட்டத்தட்ட செகண்ட் ஹாஃபில் இருக்கிற சில பர்டிகுலர் சீன்ஸ் எல்லாம் வந்து பயங்கர ஆர்டிஃபிஷியல் தான். அது ஒரு எலெக்ஷன் கேம்பெயின் தான். திடீர்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டராக வர்றவர் ஒரு மைக்கை பிடிச்சி எப்படி விஜய் வந்து கேம்பெயின் பண்ணாரோ அதே மாதிரியான ஒரு சீன் படத்தில் இருக்கும். இனிமே இந்த ஊரில் லஞ்சம், மணல் மாஃபியா, அவன் இவன் எவனும் இருக்கக்கூடாது, மாற்றத்தை கொண்டு வர்றோம் அப்படின்னு சொல்லுவார். அது டெஃபினட்டாக தெரியுது. அவரோட அந்த படம் நடந்தப்போ அதுக்கு ரிலவெண்ட்டாக, எலெக்ஷன் கேம்பெயின் ரிலவெண்ட்டாக ஒரு சீன் வைக்கணும் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. அதை வேற மாதிரி பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நேச்சுரலாக ஆர்கானிக்காக இருந்திருக்குமோ அப்படின்னு தோணுது. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு முக்கியமான சீனில் ஒரு பெண்ணோட அம்மா வந்து சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமான சீன் படத்தில், ரொம்ப சூப்பராகவும் எடுத்திருப்பார். கண்ணகியை வச்சு அப்படி நீதிக்கு நியாயம் கேட்டு விஜய் அங்கேருந்து ஒரு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்லேருந்து அப்படியே ஒரு ஃபோக்கஸ் கொண்டு வருவார். பிரமாதமான ஒரு அது தாட் ப்ராசஸ் அது. அதுக்கு பிறகு அந்த பொண்ணோட அம்மா சொல்லுவாங்க, எல்லா தமிழச்சியோட ஆதரவும் உனக்கு இருக்குண்ணா அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் இன்னொரு கிளைமேக்ஸில் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு விஜய் காதில் போய் வில்லனோட காதில் சொல்கிறது, இப்படி இது தமிழ்நாடுடா அப்படின்னு சொல்கிற பல விஷயங்களும் அவர் ஸ்டேஜில் பண்ண விஷயங்கள் தான். அண்டு அது எல்லாத்துக்கும் ஒரு ப்ரீகர்சராகவே இந்த படத்தில் அங்கங்கே ஒரு எலெக்ஷன் கேம்பெயினுக்கு ஒரு விஷயமாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது அவங்களோட படம், டெசிஷன் க்ரியேட்டிவாக அது அங்கங்கே பார்க்குறதுக்கு நல்லா இருந்தாலும் ஓவராலாக ஒரு சினிமாவாக பார்க்குறப்போ அது கொஞ்சம் ஓவர் ஸ்டஃபிங்காக ஆயிடுச்சோ அப்படின்றதான் ஒரு குறை. மற்றபடி சினிமாட்டோகிராஃபியாகவும் நல்லா தான் இருக்கும். பட் விஎஃப்எக்ஸாக படம் வந்து கொஞ்சம் அங்கங்கே பார்த்தீங்கன்னா பிசுறு தட்டுச்சு. சில இடத்துல ஒரு டாப் ஆங்கிளில் ஒரு ஷாட் காமிப்பாங்க, பிரகாஷ் ராஜ் நடந்து வர்றது, அது அப்பட்டமான ஒரு விஎஃப்எக்ஸ் காட்சி, ஒரு க்ரீன் மேட்டில் எடுத்தது அப்படின்னு தெரியுது. இவ்வளோ பெரிய படத்தில் அதை எப்படி மிஸ் பண்ணாங்க அப்படின்னு தெரியாது. ட்ரோன் வார்ஃபேர் வந்து ரொம்பவே நல்லா எடுத்திருப்பாங்க. அது தனியாகவே ஒரு அட்டகாசமான படம். அது ஒரு ஃபுல் லென்த் படமாக யாராச்சும் எடுத்தாங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ரோல் தான், நரேன் வருவார், பிரியாமணி அவங்களும் ஒரு சின்ன ரோல் தான். பிரகாஷ்ராஜ் ரோஜா ரங்கசாமிகிட்ட ஒரு கேரக்டரில் ஓரளவுக்கு ஒரு மீட்டியான ரோலு. பட் அவர் எப்பவுமே பண்ணுற மாதிரி அட்டகாசமாக பண்ணியிருப்பார். பாபி தியோல் கேரக்டர் வந்து நல்லா எழுதப்பட்ட கேரக்டர் தான். பட் சில சமயம் பார்த்தீங்கன்னா அது ஒரு சீரியஸாகவும் இருக்கும், சில சமயம் மெனசிங்கான வில்லன் தான், ஒரு பயமுறுத்துகிற வில்லன் தான். நிறையா இடத்துல வில்லன் ஜெயிச்சுக்கிட்டே தான் வர்றான் இந்த படத்தில். ஆரம்பத்துலேருந்தே வில்லன் தோத்துக்கிட்டே வரல, பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே தான் வர்ற அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான வில்லன் கேரக்டர் தான். பட் எப்படி இருந்தாலும் இவன் தோக்க தான் போகிறான் அப்படின்றப்போ அது தெரிஞ்சிருது. பட் அவர் எப்படி வில்லன் ஆனாருன்ற அந்த பாயிண்ட் எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு. ஏஐ யூசேஜ் படத்தில் அங்கங்கே இருக்குது, நிறையவே இருக்குது. ஆனால் அது வந்து ஒரு பெர்ஃபெக்டாக ஃபினிஷிங்காக இல்லை அப்படின்றதான் ஒரு குறை. விஎஃப்எக்ஸும் ஒரு குறை தான். ஓவர் ஸ்டஃபிங் தான் இந்த படத்தோட பிக்கஸ்ட் குறையே. ஐடியாலஜியாக, வசனங்களாக சில இடங்களில் ரொம்பவே பிரமாதமாக இருந்துச்சு. கேமியோவாக நம்ம அன்பு தம்பி மதன் கௌரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரோல் வேறு பண்ணுறப்போ சூப்பர். இன்னும் கேமியோவாக நம்ம மினிஸ்டர்ஸ் அருண்ராஜ், புஷி ஆனந்த், அப்புறம் நம்ம விஜயோட டியரஸ்ட் ஃப்ரெண்டு ஸ்ரீநாத், இவங்கெல்லாம் கேமியோவாக வர்றப்போ அதுவும் ஒரு சூப்பர் சர்ப்ரைஸ் தான். இவங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு இப்படின்றதுக்குள்ளே வந்துட்டு போகிற ரோல் தான். மற்றபடி ஒரு டெஃபினட்டாக ஒரு ஃபேன் சர்வீஸ் படம் தான். ஒரு சினிமா ஃபேனாக என்னை வந்து கம்ப்ளீட்டாக சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சா அப்படின்னா கிடையாது. ஒரு விஜய் ஃபேனாக டெஃபினட்டாக ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு. ஹெச் வினோத் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட படமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இது கிடையாது. ஸோ இதான் ஜனநாயகன். பார்த்து எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். அண்ட் டெஃபினட்டாக நான் பார்த்த ஊரில் ஸ்காட்லாண்டில் இருக்கிறதுனால 15 கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஊரில் வந்து ஏ சர்டிஃபிகேட், இங்கே வந்து யூஏ. சில காட்சிகளை கட் பண்ணியிருக்கலாம். நான் பார்த்தப்போ இந்த எண்டு கிரெடிட்ஸ் வந்து நம்ம ஊரில் எண்டு கிரெடிட்ஸ் மாதிரி கிடையாது. பிரியமுடன் விஜயின் போட்டு நிறைய ஒரு எமோஷனல் சீன்ஸ் அது எங்கள் ஊரில் கிடையாது. ஏன்னா இது முன்னாடியே இந்த ஊரில் சென்சார் ஆனதுனால அதை தான் இங்கே ஸ்க்ரீன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி வேற ஒரு எண்டிங் தான் இந்த படத்துக்கு வச்சுருக்கிறாங்க அப்படின்றது மட்டும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ சினிமா கிச்சடி ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறவங்கள இருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்மளோட மற்ற வீடியோஸ் எல்லாம் ரீசெண்டாகவே பாப்புலராக ஓடிட்டு இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என் ஸ்க்ரீனில் நீங்கள் அந்த விஷயங்கள்லாம் செக் பண்ணிங்கன்னா தாராளமாக நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க ஃபார் ஷோர். டடா, பை பை, டேக் கேர்.